வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல தக்காளி ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தக்காளி வந்து சீசன்ல இருக்கிறப்போ இல்ல வந்து மலிவா கிடைக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படினா ரொம்ப நாள் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். நம்ம வந்து டிராவல் பண்றப்போ குறிப்பா ட்ரெயின்ல போறப்போ இட்லி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் அப்புறமா வந்து தயிர் சாதத்தோட செம காம்பினேஷனா இருக்கும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கிலோ தக்காளி எடுத்துர்க்கேன். நல்ல பழுத்த கலர் வந்த தக்காளி எடுத்துக்கோங்க, அதான் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் தக்காளியை வந்து தண்ணியில நல்லா அலசி சுத்தம் பண்ணி இந்த கண்ணை வந்து நம்ம எடுத்துடலாம். இது நமக்கு தேவையில்லை. லைட்டாக அந்த கத்தி வச்சு இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது அழகாக வந்துடும். இந்த சைஸில் ஒரு 10 தக்காளி வருது 1 கிலோவுக்கு. தக்காளியெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இனி இதை வந்து நம்ம வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் போல் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக வேகும். இருக்கட்டும். இப்போ பார்க்குறப்போ தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஆனால் நிறைய அந்த தக்காளியோட ஜூஸ் இருக்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் போகிறது வரைக்கும் நம்ம வந்து சூடு பண்ணணும், வேக வைக்கணும். இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளியோட ஜூஸ் எல்லாம் போய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளி தண்ணி சேர்க்கணும். நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸ் புளியை வந்து எடுத்திருக்கேன். நமக்கு பார்த்தா தெரியும், ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி. இதை வந்து ஒரு 15 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுலேருந்து அந்த ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதோட சேர்த்துடணும். இந்த மாதிரி புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் இந்த தண்ணியெல்லாம் போகிறது வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ நம்ம பார்க்குறப்போ தண்ணி எதுவுமே இல்லாமல் தக்காளி புளியெல்லாம் நல்லா சேர்ந்து வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு மசாலா பொடி நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா கரிஞ்சிடக்கூடாது. இதை வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அழகாக செவந்து வரும். பாருங்கள், அந்த கலர் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். கூடவே 1 டீஸ்பூன் கடுகு. மறுபடியும் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும். பாத்திரத்தில் இருக்கிற சூடே போதுமான மாதிரி இருக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா அரைச்சி பவுட்ரு மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. இனி வந்து நம்ம தாளிக்கணும். நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஹார்ட் ஆயிரும். அதனால் வந்து அது கவனிச்சிக்கணும். எப்போவுமே வந்து ஊறுகாய் பண்ணுறப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா லைஃப் நல்லா வரும். அதுக்காக ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு உடஞ்சதும் இதில் ஒரு 10 போல் வெந்தயம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக வெந்தயம். இப்போ இதில் 15லேருந்து 20 பல் போல் பூண்டு. கூடவே 3 காஞ்ச மிளகாய், 2லேருந்து 3 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் இல்லைனா வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலா சேர்க்கும் போது அது கரியாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ரெடியானதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் எடுத்திருக்கேன். நம்மளோட காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம். காரம் வந்து குறைவாக போதும் அப்படின்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். நம்ம இப்போ வந்து நான் ஸ்டவ்வை வந்து ஆஃபில் தான் வச்சுருக்கேன். கலந்ததுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல வெந்தயமும் கடுகும், அந்த பவுடரையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளியும் புளியும், அதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு. நான் வந்து 1.25 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஆகும். எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா கடைசியாக இன்னும் கொஞ்சமாக எண்ணெய், ரொம்ப கொஞ்சமாக போதும், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் போதும், சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வேக வச்சாலே போதும், அழகாக வந்துடும். இதை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வெல்லத்தை பவுட்ரு பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆகிரும். நான் வந்து சேர்க்கலை, எனக்கு வந்து சரியாக இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் அந்த புளிப்பு சுவையோடு இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து சேர்க்கலை. இந்த மாதிரி வரணும், அப்போ தான் வந்து ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். நான் வந்து வேக வச்ச தக்காளியை அப்படியே தான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வேணும்னா நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம்.
ஆனால் இந்த மாதிரி சேர்க்கும்போது கொஞ்சம் அந்த தக்காளியோட அந்த டெக்ஸ்சர் இருக்கும், அந்த தோல் மாதிரி இருக்கும், அது வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இப்படி சேர்த்துருக்கேன். இப்போ நான் அதை அப்படியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த எண்ணெயெல்லாம் மிதந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாத்திரத்தை அப்படியே ஸ்லைட் பண்ணுறப்போ அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வரும். எப்போவுமே ஊறுகாய் எடுக்கிறப்போ தண்ணி இல்லாத ஸ்பூனாக உள்ளே போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து கெட்டு போகாது. டடா, பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. சாதமோ சப்பாத்தியோ இட்லியோ கவலையே பட தேவையில்ல, நம்மளோட ஊறுகாய் பார்த்துக்கோ எல்லாத்தையும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.